வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இன்னைக்கு அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி 2000 வருடமாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் வரவில்லை. பரிசுத்த வேதாந்தத்தில் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே நடந்து விட்டது, ஆனால் அவரை காணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். சில பேர் இன்னும் அவர் வருகைக்கு அநேக வருடங்கள் உண்டு, அதனால நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்து கடைசி நேரத்துல அவர் சந்நிதியில முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு திருந்து விடலாம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். சீக்கிரமாய் வருகிறேன் என்றால் ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த தேதியில வருவேன் என்று சொல்லவில்லை, இந்த நேரத்துல வருவேன் என்று சொல்லவில்லை. எப்பொழுது வேணாலும் அது நடக்கும் என்று அர்த்தம். எப்போ வேணாலும் அவருடைய கிரியை நடைபெறும் என்று அர்த்தம். சில நேரங்களில் ஒரு சில பேர் வெளியூர் பயணம் போயிட்டு அவர்கள் வருவது எப்போன்னே தெரியாது, சர்ப்ரைஸா இருக்கும். ஒரு யதார்த்தமாக நடைபெறும், ஐயோ திடீர்னு நடந்து முடிச்ச மாதிரி இருக்கும். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வரக்கூடிய வருகை அப்படித்தான் காணப்படும். சீக்கிரத்துல வரப்போகிறார். பரிசுத்த வேதாகமத்துக்கு சொன்னது போல இந்த காலத்துல நடக்கிற எல்லா கிரியைகளையும் நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது அவருடைய வருகை ஆரம்பித்து விட்டது என்று தான் சொல்ல முடியும். பஞ்சம் உண்டாகும் என்று சொன்னார், யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னார், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் என்று சொன்னார், கொள்ள நோய்கள் உண்டாகும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, மதத்துக்கு விரோதமாய் மதமும், இனத்துக்கு விரோதமாய் இனமும், மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதர்களும், அன்பு தனிந்து போகும் என்று சொன்னது போல் இந்த காலத்தில் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நிமிடம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேற தொடங்கி இருக்கிறது என்று. அவர் மின்னல் கிழக்கை தோன்றி மேற்கே மறை எப்படி மறைகிறதோ அந்த ஒரு நொடியில் வந்துவிட்டு செல்வார். அதனால எச்சரிக்கையாக இருந்து விழித்திருந்து நாம் அவர் சந்நிதியில காணப்படுவோம். அவர் வரும் பொழுது அவரோடு கூட நாம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுவோம். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.